கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதிய நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்துல யாரு ரொம்ப விசேஷித்தவங்கன்னு ஒரு கேள்விய கேட்டா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வித்தியாசமான பதில சொல்லுவாங்க. பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளையும், வசதிகளையும், திறமைகளையும் கொண்டவங்களா இந்த சமுதாயம் அமைஞ்சிருக்குது. எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறதில்ல. ஒருத்தர் நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு சிலர் நல்லா வேலை செய்றவங்களா இருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப வசதி படிச்சவங்களா இருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப அறிவுடையவங்களா இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் அதிகாரமும், பலமும் உடையவங்களா இருக்கலாம். ஆனா, இதுல யாரு விசேஷித்தவங்களா இருக்கிறாங்கன்னு கேட்டா, மற்றவங்க என்ன பதில் சொல்லுவாங்களோ! ஆனா, என்ன கேட்டா, இது எதுவுமே விசேஷம்னு சொல்ல மாட்டேன். யார் ஒருத்தர் இந்த உலகத்துல ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறிஞ்சு அவரோட ஐக்கியமா இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான்னு சொல்லுவேன். இந்த பாக்கியம் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கிறத நாம பார்க்க முடியும். இப்படி தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு நாம என்ன தகுதியை உடையவங்களா இருக்கணும்? இத குறிச்சு வேதம் நமக்கு என்ன போதிக்குது? இதை இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். காமராஜர் முதல்வரா இருந்தப்போ மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை ஒதுக்கீட்டுல முதலமைச்சருக்குன்னு 10 இடங்கள், அதாவது கோட்டா ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கென விண்ணப்பங்களும் வரவேற்கப்பட்டுச்சு. அந்த விண்ணப்பங்கள்ல இருந்து யார வேணும்னாலும் 10 பேரை முதல்வர் தேர்ந்தெடுக்கலாம். காமராஜருடைய உதவியாளருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஊரெல்லாம் இவரை பெரிய மனம் கொண்டவர்னு சொல்றாங்களே, இவர் எந்த அடிப்படையில மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்ப்போம். தன்னுடைய ஜாதி அடிப்படையிலயா? தன்னுடைய ஊர்க்காரர்களுக்கு கொடுப்பாரா? நண்பர்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுப்பாரா? இல்ல கட்சிக்காரர்களுக்கு கொடுப்பாரான்னு பார்க்கலாம். அப்போ இவருடைய சுயரூபம் தெரிஞ்சிடும்னு நினைச்சாராம். காமராஜர் முன்னாடி விண்ணப்பங்களை எடுத்துட்டு போய் கொடுத்தாராம். சில நிமிஷத்திலேயே அதை பரிசீலிச்ச காமராஜர் கடகடன்னு 10 விண்ணப்பங்களை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாராம். அதை பார்த்த உதவியாளருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். ஏன்னா அவரு நினைச்ச எந்த ஒரு அடிப்படையிலையும் கூட அவர் தேர்ந்தெடுத்த விண்ணப்பங்கள் இல்ல. நேரா காமராஜர் கிட்டயே போயி, நீங்க தேர்ந்தெடுத்த மாணவர்கள் உங்க ஜாதி, ஊரு, நண்பர்கள் இல்ல கட்சிக்காரர்கள்னு எந்த அடிப்படையிலயும் வரலையே. அப்புறம் எந்த அடிப்படையில இவங்கள நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்டா, சிரிச்சுக்கிட்டே காமராஜர் சொன்னாராம், நீங்க கொடுத்த விண்ணப்பங்களை எல்லாம் வாங்கி பார்த்தேன். அதுல பெற்றோர் கையொப்பம்ன்ற இடத்துல யாருடைய விண்ணப்பங்கள்ல எல்லாம் கையெழுத்துக்கு பதில் கை நாட்டு, அதாவது கைரேகை இருந்துச்சோ அதை தான் நான் தேர்வு செஞ்சேன். எந்த குடும்பத்துல எல்லாம் கல்லாமைன்ற இருள் இருக்குதோ அவங்களுடைய வீட்டுக்கு தான் நாம முதல்ல விளக்கேற்றணும்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, சாதாரண மனுஷர் ஒருத்தரே இப்படி செய்ய நினைக்கும் பொழுது சர்வத்தையும் படைச்சு ஆளுகை செய்யக்கூடிய நம்மளுடைய தேவனுடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசப்படும் இல்லையா? இஸ்ரவேல தேவன் பெரிய ஜாதின்னு தேர்ந்தெடுக்கலன்னு உபாகமம் புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம். ஆமா, அவர் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்ன்னு 1 கொரிந்தியர் 1:26-28 சொல்லப்பட்டிருக்குது. தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியும் தெரிந்து கொள்ளுதலின்படியும் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவருடைய தெரிந்து கொள்ளுதலை உற்று கவனிச்சாலே நமக்கு நல்லா விளங்கும். நாம அவருடைய பிள்ளையாகும்படி பெற்ற பாக்கியத்தை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த தகுதியும் உடையவங்க இல்ல. தேவனும் எந்த அளவீடுகளையும் வச்சு நம்மள தெரிஞ்சுக்கல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவருடைய பிள்ளைன்ற தகுதி இருக்குது. எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நாம கூட பல வேளைகள்ல புலம்புறோம். ஆனா தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேணாம். தாவீது தான் தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை ரொம்ப நல்லா உணர்ந்திருந்தாரு. அதனாலதான் இஸ்ரவேல்ல தன்னுடைய குடும்பம் எந்த விதத்திலையும்
பொருத்தமானவர்கள் இல்ல. ஆனா, எனக்குன்னு ஒரு வீட்ட தேவன் கட்டுவேன்னு சொன்னாரேன்ட்டு, அவருடைய கிருபைய உணர்ந்து பேசுறாரு. கறவலாடுகள் பின்னாடி திரிஞ்சவன ராஜாவாக்குனாரு. நம்மளையும் கூட தேவன் இன்னைக்கு அவருக்குன்னு விசேஷித்தவங்களா ஆக்கியிருக்கிறாரு இல்லையா? அந்த அளவற்ற கிருபைய நாம நினைச்சு நன்றியா வாழ்வோம். தேவன் தாமே கிருபையும், தயையும் செய்வாராக. ஆமென்.